பிரயாசம் எடுக்கிறோமா? அந்த பிரயாசம் எடுக்கத்தான் கிருபையினுடைய பெருக்கத்தின் வல்லமையை தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் வல்லமை நம்ம மேல தங்கும். அதற்காக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். Book of 1 Corinthians chapter 15 verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இன்னைக்கு சிலர் நம்ம என்ன செய்யறோம்னா, எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார். 2 தீமோத்தேயு 1:9 சொல்லுகிறது, நம்மை ரட்சித்தார், அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். என்ன செய்யணும்? அன்றே நீங்க ரட்சிட்டீங்க, இந்த ரட்சித்ததுக்கு நான் என்ன செய்யணும்? நல்ல மனைவியா, நல்ல கணவனா, நல்ல பிள்ளைகளை வளர்க்கிறது எல்லாம் நல்லது, எல்லாம் இருக்கணும். பட் God is expecting something special from you to build His kingdom. அதற்காக எல்லாரும் நிறைய நேரம் ஊழியத்தில் இல்லை, உங்களை என்ன அவருக்காக செய்யும்படியாக செய்திருக்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் கொடுத்த கிருபையில எப்படி பிரயாசப்படுறீங்க. பவுலினுடைய வாழ்க்கை எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கணுங்க, ஒரு ரோல் மாடல் இருக்கணும். நான் சொன்ன பாருங்க, ஆண்டவர்கிட்ட எப்படி நான் ரொம்ப கிட்டி சேர்றது, பவுலை கூர்ந்து பார்க்கணும். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் விருதாவாய் இருக்கவில்லை. விருதா வேஸ்ட் பண்ணல. ஆண்டவர் கொடுத்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணல. ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த வேதத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்காம என் டைமை நான் வேஸ்ட் பண்ணல. அவரை அறிந்து கொள்ள தேவன் தான் மெய் தெய்வம் என்று எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரோடு பேசாம இருக்க நான் டைமை வேஸ்ட் பண்ணல. தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்னா, உங்க பிரயாசம் சிறிய அளவிலிருந்து ஆரம்பிக்கலாம். பிரயாசம் சொல்லிட்டீங்க பாஸ்டர், எப்படி பிரயாசப்படுறது? சிறிய அளவிலிருந்து தினமும் தேவனோடு இடைபடும்படியாய் பிரயாசப்படணும். எவ்வளவு நேரம் நான் ஆண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியலையே, காட்ஸ் பிரசன்ஸ்ல இருக்க முடியலையே, அப்படி உங்க இருதயம் ஏங்குதான். நம்ம இருதயம் ஏங்கணும். சில வேளைகள் நம்மளுக்கு முடியாது. நான் சொல்லணும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் இருக்க எனக்கு கிருபை கொடுங்க. முதல்ல அந்த ஏக்கம் நம்மளுக்கு வரணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அதற்குண்டான வழிகளை திறந்து கொடுப்பார். பிரயாசம் இருக்கணும். அவர் அருள கிருபையை நான் விருதாவாக்கல. 3 வருஷம் கூடவே இருந்தார். 3 வருஷம் கூடவே இருந்து ஆண்டவரை காட்டி கொடுத்த அந்த மனிதன் கிருபையை விருதாவாக்கிட்டார். எலியா விட்டு இருந்த கிருபையை எலிசா பயன்படுத்தி கொண்டார். ஆனால் கேயாசி அந்த கிருபையை விருதாவாக்கிட்டார். நம்ம கிருபையை பிரயோஜனப்படுத்துகிறோமா இல்லை விருதாவாக்குறோமா? அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் விருதாவாக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இந்த கிருபையின் மேன்மையை நான் தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிற கிருபையை நீ உயர்த்தினும் பிரயாசப்படணும். ஆண்டவரை பிடிக்கும்படியாய், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாய், தேவனை பற்றி கொள்ளும்படியாய் பிரயாசப்படணும்.